Hello guys, welcome to the Wisdom Forge. Today we are going to learn a poem written by Dylan Thomas. The Hunchback in the Park, written by Dylan Morlois Thomas. Dylan Morlois Thomas was born on October 27, 1914 and died on November 9, 1953. Dylan Thomas was a Wales poet. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். டிலன் தாமஸ் வாஸ் அ வேல்ஸ் போயட் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அண்ட் ஒரு ரைட்டரும் டேட் ஆஃப் பர்த் ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது டிலன் தாமஸ் வாஸ் பார்ன் ஆன் October 27, 1914 and he belongs to Wales. He worked as a junior reporter in South Wales Daily Report. He was called as doomed persona and surrealist poet. இவர் என்னென்னு அழைக்கப்படுறாருன்னா doomed persona and surrealist poet என்று அழைக்கப்படுறாரு டிலன் தாமஸ். டிலன் தாமஸ் உடைய மிடில் நேம் என்ன அப்படின்ற மாதிரி கூட கொஷின்ஸ் கேட்கலாம். டிலன் மார்லாய்ஸ் தாமஸ். ஹி பிலாங்ஸ் டு அப்போகாலிப்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நியூ அப்போகாலிப்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த நியூ அப்போகாலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆந்தாலஜியை 1939 டிலன் தாமஸ் பப்ளிஷ் பண்ணார். He was a religious poet and belongs to 20th century. அப்போது டிலன் தாமஸ் யார் அப்படின்னா ஒரு ரிலீஜியஸ் போயட், வேல்ஸ் போயட் அண்ட் he belongs to 20th century. Time held me green and dying though I sang in my chains like the sea. இந்த கோட் எங்கே எழுதப்பட்டிருக்குன்னா டிலன் தாமஸ் உடைய டோம்பில் எழுதப்பட்ட ஒரு கோட். போய்ட்ரி கலெக்ஷன்ஸ் ஆஃப் டிலன் தாமஸ். டிலன் தாமஸ் உடைய போய்ட்ரி கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா 18 போயம்ஸ் எப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா 1934 அண்ட் 25 போயம்ஸ் இது 1936 பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அண்ட் த மேப் ஆஃப் லவ் அப்படிங்கிற போயம் 1939 பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அப்போ இதே 1939 ப்ரீவியஸ் பேஜில் ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன அப்படின்னா த நியூ அப்போகாலிப்ஸ் அப்படிங்கிற ஆந்தாலஜி பப்ளிஷ் பண்ணாங்க. தி மேப் ஆஃப் லவ் அப்படிங்கிறதும் 1939 தான் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. டெத்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் 1946 இது வெளியிடப்படுது. ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் போய்ட்ரி. இட் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் த இம்பேக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் II. செகண்ட் வேர்ல்டு வாரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய டிலன் மார்லாய்ஸ் தாமஸ் உடைய ஒரு போய்ட்ரி கலெக்ஷன் என்ன அப்படின்னா டெத்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டெத்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ் அப்படிங்கிறது டிலன் மார்லாய்ஸ் தாமஸ் எழுதின ஒரு போய்ட்ரி கலெக்ஷன் 1946 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் இட் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் த இம்பேக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் II. இந்த போயம் தி ஹன்ச்பேக் இன் த பார்க் அப்படிங்கிற போயமுடைய தீம் என்ன அப்படின்னா ரீகன்சிலேஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறத தீமாக வச்சு எழுதியிருக்காரு. இட் இஸ் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் கலெக்ஷன் ஆஃப் போயம் ஆஃப் டிலன் தாமஸ். அப்போது டெத்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ் அப்படிங்கிற கலெக்ஷன் டிலன் தாமஸுடைய ஹைலி சக்ஸஸ்ஃபுல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி ஹன்ச்பேக் இன் த பார்க் வாஸ் இன்க்ளூடட் இன் த கலெக்ஷன். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஹன்ச்பேக் இன் த பார்க் அப்படிங்கிற போயம் எந்த கலெக்ஷனில் வெளியிடப்பட்டதுன்னா தி டெத்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ் அப்படிங்கிற கலெக்ஷனில் 1946 பப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஃபர்ன்ஹில் அண்ட் போயம் இன் அக்டோபர் வேர் இன்க்ளூடட் இன் திஸ் கலெக்ஷன். அப்போது ஃபர்ன்ஹில் அப்படிங்கிற ஒரு போயம் இன் அக்டோபர் அப்படிங்கிற இந்த ரெண்டு போயம்ஸுமே டெத்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ் அப்படிங்கிற போயம் கலெக்ஷனில் தான் பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. இன் கண்ட்ரி ஸ்லீப் அப்படிங்கிற ஒர்க்கு 1952 எழுதப்பட்டது. நெக்ஸ்ட்டு
டோன்ட் கோ ஜென்டில் இன்டு தட் நைட் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு. இது என்ன மாதிரியான ஒர்க் அப்படின்னா, மோஸ்ட் ஃபேமஸ் போயம் ஆஃப் டிலன் தாமஸ், அதாவது டோன்ட் கோ ஜென்டில் இன்டு தட் நைட் அப்படிங்கிறது டிலன் தாமஸ் உடைய மோஸ்ட் ஃபேமஸ் போயம். ஹி ரோட் திஸ் போயம் ஃபார் ஹிஸ் ஃபாதர். இது வந்து ஒரு எலிஜி ஃபார்மில் எழுதியிருக்காரு. அவங்க அப்பாவுடைய டெத்துக்காக எழுதப்பட்ட ஒரு எலிஜி தான் டோன்ட் கோ ஜென்டில் இன்டு தட் குட் நைட் அப்படிங்கிற போயம். டிலன் தாமஸ் ப்ரோஸ் அண்ட் ஸ்டோரி கலெக்ஷன் என்னென்ன அப்படின்னா, போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் ஆஸ் அ யங் டாக் 1940 பப்ளிஷ் பண்ணுறாங்க. எ கலெக்ஷன் ஆஃப் ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்டோரிஸ். அப்போது டிலன் தாமஸ் உடைய கலெக்ஷன் ஆஃப் ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்டோரி எது அப்படின்னா, போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் ஆஸ் அ யங் டாக் அப்படிங்கிற ஒர்க். அடுத்தது அட்வென்ச்சர்ஸ் இன் த ஸ்கின் ட்ரேட் அண்ட் அதர் ஸ்டோரிஸ். இது 1955 பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த கலெக்ஷனில் ஒரு அன்ஃபினிஷ்டு நாவல் இருக்குது. அதாவது இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே கலெக்ஷன்ஸு. அந்த கலெக்ஷனில் ஒரு அன்ஃபினிஷ்டு நாவல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் ஆஸ் அ யங் டாக் அப்படிங்கிற கலெக்ஷனில் ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அட்வென்ச்சர்ஸ் இன் த ஸ்கின் ட்ரேட் அண்ட் த அதர் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற கலெக்ஷனில் ஒரு அன்ஃபினிஷ்டு நாவல் இருக்குது. குவைட் ஏர்லி ஒன் மார்னிங் அப்படிங்கிற ஒர்க்கு 1954 பப்ளிஷ் பண்ணுறாங்க. கலெக்ஷன் ஆஃப் ரேடியோ ப்ராட்காஸ்ட். அப்போது குவைட் ஏர்லி ஒன் மார்னிங் அப்படிங்கிறது ரேடியோ ப்ராட்காஸ்ட்டுக்காக எழுதப்பட்ட ஒரு ஆந்தாலஜி, ஒரு கலெக்ஷன். அப்போது ரேடியோ ப்ராட்காஸ்ட்டுக்காக எழுதப்பட்ட ஒரு கலெக்ஷன் என்ன அப்படின்னா, குவைட் ஏர்லி மார்னிங். எ ப்ராஸ்பெக்ட் ஆஃப் த சீ அண்ட் அதர் ஸ்டோரிஸ் அண்ட் ப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனும் எழுதியிருக்காரு. எ சைல்ட்ஸ் கிறிஸ்மஸ் இன் வேல்ஸ். இது 1955 எழுதப்பட்ட கலெக்ஷன். அண்ட் ரெபேக்காஸ் டாட்டர் அப்படிங்கிறது 1965 எழுதியிருக்கிறாங்க. எ ஸ்க்ரீன் பிளே ப்ரொடியூஸ்டு போஸ்துமஸ்லி. அப்போது 1965 டிலன் தாமஸ் இறந்ததுக்கு அப்புறமா ரெபேக்காஸ் டாட்டர் அப்படிங்கிற ஸ்க்ரீன் பிளே ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ராமாஸ். டிலன் தாமஸ் என்னென்ன ட்ராமாஸ் எழுதியிருக்காரு. அண்டர் மில்க்வுட் அப்படிங்கிற ஒரு ட்ராமாவை 1954 எழுதியிருக்காரு. இந்த ட்ராமா ஒரு ரேடியோ பிளேவாக எழுதப்பட்டது. ரேடியோ பிளே அப்படின்னா டெய்லி வந்துட்டு ரேடியோவில் கதை சொல்கிற மாதிரியான ஒரு ட்ராமா தான் இந்த அண்டர் மில்க்வுட் அப்படிங்கிற ட்ராமா. திஸ் இஸ் டிலன் தாமஸ் மோஸ்ட் ஃபேமஸ் பிளே ஃபார் வாய்ஸஸ். அதாவது வாய்ஸஸ் ரீடிங்காக எழுதப்பட்ட மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க் எது அப்படின்னா அண்டர் மில்க்வுட் அப்படிங்கிற ஒர்க்கு. இது எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1954. இது வந்து ஒரு ரேடியோ பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் ரேடியோவில் ஒளிபரப்பு செய்யக்கூடிய ஒரு ட்ராமாவாக இந்த அண்டர் மில்க்வுட் அப்படிங்கிற ட்ராமாவை எழுதியிருக்காரு டிலன் தாமஸ். த டாக்டர் அண்ட் த டெவில்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கு 1953 பப்ளிஷ் பண்ணுறாரு. த பீச் ஆஃப் வேலசா அப்படிங்கிறது 1964 எழுதப்பட்ட ஒரு ட்ராமா. This poem is comprising with 7 sestets. This is very very important. The Hunchback in the Park அப்படிங்கிற போயம் எத்தனை செஸ்டட்ஸாக வெளியிடப்பட்டது அப்படின்னா, எத்தனை செஸ்டட்ஸை கொண்டிருக்கிறது அப்படின்னா 7 செஸ்டட்ஸ். செஸ்டட் அப்படிங்கிறது 6 லைன் ஸ்டான்ஸாவுக்கு பேர் தான் செஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 6 லைன்ஸ் கொண்ட 7 ஸ்டான்சஸ் இருக்கிறது தான் கம்ப்ரைசிங் வித் 7 செஸ்டட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, தி ஹன்ச்பேக் மேன் இஸ் ஆஸ்ட்ரசைஸ்ட் அண்ட் ஐசோலேட்டட் அண்ட் ஸ்பெண்ட்ஸ் ஆல் டே இன் த பார்க். அதாவது இந்த ஹன்ச்பேக் அப்படிங்கிறவர் தனிமையில்
உட்கார்ந்துருக்காரு. அந்த பார்க்கில் ஃபுல் டே தனியாகவே ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அவர் கூட யாரும் பேசுகிறதும் இல்லை, இவரும் யார் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணுறதும் இல்லை. ஹி இஸ் டார்மெண்டட் பை த லோக்கல் சில்ட்ரன். ஹிஸ் லைஃப் இஸ் லோன்லி, மிசரபிள், ஃபுல் ஆஃப் ஃபியர். இந்த ஹன்ச்பேக் மேனை இந்த லோக்கல் சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க் பண்ணுவாங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, சத்தம் போடுவாங்க, பயமுறுத்துவாங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. இவரோட லைஃப் மொத்தமுமே இவர் வந்து தனிமையிலையும் துன்பத்துலேயும் பயத்தோடையும் வாழ்ந்து இவரோட லைஃப்பை வந்து முடிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு சானட்ஸ் ஆஃப் டிலன் தாமஸ். டிலன் தாமஸ் கொஞ்சம் சானட்ஸ் கூட எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சானட் அப்படின்னா ஆல்டர்வைஸ் பை அவுல்லைட் அப்படிங்கிற சானட். இது வந்து என்ன மாதிரியான சானட் அப்படின்னா த ரிலீஜியஸ் சானட்ஸ் ஆஃப் டிலன் தாமஸ் வித் த தீம் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அப்போது ஆல்டர்வைஸ் பை அவுல்லைட் அப்படிங்கிறது ஒரு ரிலீஜியஸ் சானட். அது கலெக்ஷன் ஆஃப் ரிலீஜியஸ் சானட். 10 போயம் சீக்வன்ஸ் வந்து இந்த ஆல்டர்வைஸ் பை அவுல்லைட்டில் இருக்குது. எ ஸ்டடி இன் இமேஜினிங் அண்ட் மீனிங் 1963 அபவுட் ஹைமன் ஹெச் கிளைமன், கிறிஸ்டியன் தியாலஜி. அதாவது எ ஸ்டடி இன் இமேஜினிங் அண்ட் மீனிங் அப்படிங்கிற சானட் கலெக்ஷன் யாரை பற்றி எழுதப்பட்டது அப்படின்னா ஹைமன் ஹெச் கிளைமன் அப்படிங்கிறவரை பற்றி எழுதப்பட்டது. 1963 எழுதியிருக்கிறாங்க. இது கிறிஸ்டியன் தியாலஜியை பின்பற்றி எழுதப்பட்டது. அண்ட் டெத் ஷல் ஹாவ் நோ டொமினியன். இந்த ஒர்க்கில் எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா நேச்சர் ஆஃப் டெத் அண்ட் ரெசிலியன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட். அதாவது பிறப்பும் ஹியூமன் ஸ்பிரிட்டை பற்றியும் இந்த அண்ட் டெத் ஷல் ஹாவ் நோ டொமினியன் அப்படிங்கிற ஒர்க்கில் எழுதியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி ஃபர்ன்ஹல் அப்படிங்கிற ஒரு சானட் கலெக்ஷனும் எழுதியிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு போயம் லைன்ஸ் பார்க்கலாம். தி ஹன்ச்பேக் இன் த பார்க், டிலன் தாமஸ். தி ஹன்ச்பேக் இன் த பார்க், எ சாலிட்டரி மிஸ்டர், propped between trees and water from the opening of the garden lock that lets the trees and water enter until the Sunday somber bell at dark. அதாவது தி ஹன்ச்பேக் அப்படிங்கிற மனுஷன் ஒரு சாலிட்டரி மிஸ்டர். சாலிட்டரினா தனிமையில் இருக்கக்கூடிய, அப்போது தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்டு அப்படின்னா சிட்டிங் பிட்வீன் ட்ரீஸ் அண்ட் வாட்டர். ட்ரீஸுக்கும் வாட்டர்ஸ்க்கும் நடுவில் வந்துட்டு உட்காந்துட்ருக்காரு. ஃப்ரம் த ஓப்பனிங் ஆஃப் த கார்டன் லாக், அந்த பார்க்குடைய பூட்டு திறக்கிற அந்த நிமிஷத்துலேருந்து இவர் வந்து அந்த பார்க்கில் வந்து உட்காந்துக்கிறாரு. தட் லெட்ஸ் த ட்ரீஸ் அண்ட் வாட்டர் என்டர். அப்போ தான் இருள் விலகி விடியல் வந்து வருது. ட்ரீஸ் அண்டு வாட்டர்லாம் கண்ணுக்கு புலப்பட ஆரம்பிக்குது. அவ்வளோ ஏர்லி மார்னிங்லேயே இவர் அந்த பார்க்குக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறாரு. திரும்ப எப்போ கிளம்புவார் அப்படின்னா அன்டில் த சண்டே சாம்பர் பெல் அட் டார்க். ஈவினிங் ஆனதுக்கப்புறம், டார்க் ஆனதுக்கப்புறம் பெல், சர்ச்சில் அடிக்கக்கூடிய பெல் சவுண்டு கேட்கும்போது தான் இவர் அந்த பார்க்கை விட்டு வெளியவே போகிறாரு. நெக்ஸ்ட்டு eating bread from a newspaper, drinking water from the chained cup that the children filled with gravel in the fountain basin where I sailed my ship, slept at night in a dog kennel, but nobody chained him up. ஈட்டிங் பிரெட் ஃப்ரம் நியூஸ் பேப்பர் அப்படின்னா அந்த பார்க்குக்கு வரக்கூடிய மனுஷங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் போடக்கூடிய நியூஸ் பேப்பரில் சுற்றி தூக்கி போடக்கூடிய அந்த வேஸ்டான பிரெட் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றாரு. தண்ணி எங்கேருந்து குடிக்கிறாருன்னா ஒரு செயின்டு கப்பு, அதாவது பப்ளிக் பிளேசஸ்லலாம் வாட்டர் டேங்க்கு பக்கத்தில் அல்லது வாட்டர் கேனுக்கு பக்கத்தில் வந்து ஒரு
கப்பில் செயின் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம ஊர் சைட்லேயே. அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த டம்ளரில், தண்ணி கொடுக்கக்கூடிய டம்ளரில் செயின் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இந்த சில்ட்ரன் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பார்க்குக்கு வர சில்ட்ரன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன கற்களை எல்லாம் எடுத்து அந்த செயின்டு கப்பில், அந்த டம்ளரில் வந்து போட்டு வச்சிடுறாங்க. இவர் தண்ணி குடிக்க முடியாதபடி பண்ணிடுறாங்க. இந்த ஃபவுண்டைன் பேசின், அந்த பார்க்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டைன், நீர் ஊற்று இருக்குது. அதுக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் இந்த ஹன்ச் பேக் என்ன பண்ணார் அப்படின்னா, பேப்பர் கப்பல் செஞ்சு விட்டுட்டு இருந்தார். நம்மலாம் மழை பெய்யும்போது தண்ணி தேங்கி இருக்கும்போது எப்படி பேப்பர் கப்பல் செஞ்சு விட்டு விளையாடிட்டுருப்போமோ, அந்த மாதிரி இவர் வந்து பேப்பர் ஷிப் செஞ்சு அங்கே விளையாடிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சில்ட்ரன் வந்து ஒருத்தவங்க தண்ணி குடிக்கிற அந்த கப்பில் குட்டி குட்டி கற்களை எல்லாம் பொறுக்கி போட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி, தண்ணி குடிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் எங்கே தூங்குவார் நைட் அப்படின்னா, டாக் கெனல், அதாவது பெரிய பெரிய பணக்காரங்களாம் டாகுக்குன்னு ஒரு வீடு, குட்டி வீடு வந்து வச்சுருப்பாங்க வீட்டுக்கு வெளியில். அந்த குட்டி டாக்காக கட்டப்பட்ட ஒரு குடில், ஒரு குட்டியான ஒரு வீட்டுக்குள்ளே தான் இவர் தங்குறாரு. ஆனால் இவரை யாருமே செயின் போட்டு கட்டி போடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட், லைக் த பார்க் பேர்ட்ஸ் ஹி கேம் early. யாரை மாதிரி இவர் வந்து சீக்கிரமாக வந்தார் அப்படின்னா, பார்க்குக்கு வரக்கூடிய பேர்ட்ஸ் மாதிரி. பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி காலையில் விடிஞ்ச உடனே அந்த பார்க்கில் வந்து உட்காந்துக்குதோ, அதே மாதிரி இந்த ஹன்ச்பேக் மேனும் அந்த பார்க்கில் வந்து உட்காந்துக்கிறாரு. லைக் த வாட்டர் ஹி சாட் டவுன். தண்ணி எப்படி ஃப்ளோ ஆகி போகுதோ அது மாதிரி இவர் ஃப்ளோவாக கீழே உட்காந்துக்கிறாரு தரையில். அண்ட் மிஸ்டர், தே கால் ஹே மிஸ்டர், அதாவது அந்த சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, பார்க்குக்கு வரக்கூடிய அந்த சில்ட்ரன், அவங்க எல்லாரும் இந்த ஹன்ச்பேக் மேனை பார்த்து ஹே மிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவருக்குன்னு ஒரு பேர் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல வராங்க. த ட்ராண்ட் பாய்ஸ் ஃப்ரம் த டவுன் ரன்னிங் வென் ஹி ஹேட் ஹியர்ட் தம் கிளியர்லி ஆன் அவுட் ஆஃப் சவுண்டு. அதாவது அவரை பார்த்து கிண்டல் பண்ணிவிட்டு ஹே மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்களாம் இந்த பார்க்குக்கு வரக்கூடிய சில்ட்ரன் எல்லாம். நெக்ஸ்ட்டு, past lake and a rockery, laughing when he shook his paper, hunchbacked in mockery, through the loud zoo of the willow groves, dodging the park keeper with his stick that picked up leaves. அதாவது பாஸ்ட் லேக் அண்ட் ராக்கரி, ஏற்கனவே இருந்த பாஸ்ட் லேக் அண்ட் ராக்கரி, அந்த பார்க்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு லேக் இருக்குது அண்ட் பாறைகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது. லாஃபிங் வென் ஹி ஷூக் ஹிஸ் பேப்பர், அதாவது இவர் கையில் ஒரு பேப்பர் வச்சுருக்காராம். ஹன்ச்பேக் அப்படின்னா வந்துட்டு கூன் முதுகு, அதாவது பேரழகன் படத்தில் சூர்யாவுக்கு வந்துட்டு முதுகில் ஒரு இது இருக்கும் இல்லையா, திமிழ் மாதிரி, அதை தான் வந்துட்டு ஹன்ச்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹன்ச்பேக் அப்படின்னா அந்த மாதிரி கை கால்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்கும், அவங்க பாடியே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அதுதான் வந்துட்டு ஹன்ச்பேக் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை பார்த்து எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. அவருடைய ஃபிசிக்கல் டிஃபர்மிட்டியை பார்த்து அந்த குழந்தைங்க வந்துட்டு கிண்டல் பண்ணுறாங்க. ஹே மிஸ்டர் அப்படின்லாம் கூப்பிட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல இவர் அவரோட கைகளில் இருக்கக்கூடிய பேப்பரை ஷேக் பண்ணும்போது அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க் பண்ணுறாங்க. அவனை மாதிரியே அந்த பேப்பரை வீசி காட்டுற மாதிரி எல்லாம் வந்துட்டு மார்க் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தவங்க ஃபிசிக்கல் டிஃபர்மிட்டியில் இருக்கிறாங்க, ஒரு மாதிரி கால் வந்துட்டு அவங்களுக்கு டேமேஜாக இருக்குது, அவங்களால சரியாக நடக்க முடியல அப்படின்னா அவங்கள மாதிரியே நடந்து காமிக்கிறது,
அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கள்ல குழந்தைங்கலாம், அவங்கள வச்சு ஃபன் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி இந்த ஹன்ச் பேக்கை பார்த்து, அதாவது இந்த ஹன்ச் பேக் வந்து அவரோட கையில் வச்சுருக்கிற பேப்பரை வந்து ஷேக் பண்ணும்போது அதை பார்த்து சில்ட்ரன் எல்லாம் மார்க் பண்ணுறாங்க. த்ரூ த லவுட் ஜூ ஆஃப் த வில்லோ க்ரூஸ். அங்கே அந்த பார்க்கு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, பயங்கர சத்தமாக இருக்குது. நிறைய பேர் வராங்க, போகிறாங்க, பேசுகிறாங்க, கத்துறாங்க, எல்லாமே இருக்குது. வில்லோ ட்ரீஸ் வந்து அங்கே நிறைய நிறைஞ்சிருக்குது. டாட்ஜிங் த பார்க் கீப்பர் வித் ஹிஸ் த ஸ்டிக் தட் பிக்ட் அப் லீவ்ஸ். அதாவது அந்த பார்க் கீப்பர் கையில் ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய இலைகள் எல்லாத்தையும் எடுத்துட்ருக்காரு. And the old dog sleeper alone between nurses and swans. இப்போது இந்த ஓல்டு டாக் ஸ்லீப்பர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா, இந்த ஹன்ச்பேக் மேனை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நர்சஸ் அண்டு ஸ்வான்ஸுக்கு மத்தியில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. நர்சஸ் அண்டு ஸ்வான்ஸ் அப்படின்னா ஹீலிங், மனசுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதாக ஃபீல் பண்ணுறாரு. வைல் த பாய்ஸ் அமங் வில்லோஸ், அந்த வில்லோ மரங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, மேட் த டைகர் ஜம்ப்ஸ் அவுட் ஆஃப் தயர் ஐஸ். அதாவது அந்த வில்லோ மரங்கள் அந்த பார்க்கு ஃபுல்லாக நிறைய இருக்குது. அங்கேயும் இங்கேயும் குதித்து விளையாடிட்டுருக்காங்க. டைகர் மாதிரி பதுங்கி பாயிறாங்க. அப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. டு ரோர் ஆன் த ராக்கரி ஸ்டோன்ஸ். அதாவது பாறை மாதிரி பெரிய பெரிய கற்கள் நிறைந்த இடத்துல இருந்து பதுங்கி இருந்து பாஞ்சு பயமுறுத்துகிறாங்க அந்த ஹன்ச் பேக்கை. அண்ட் க்ரூஸ் வேர் ப்ளூ வித் செயிலர்ஸ். அங்கே இருக்கக்கூடிய அந்த க்ரூஸ் அப்படின்னா வந்து புதர். அங்கே இருக்கிற புதர்கள், முட்புதர்கள், அந்த மாதிரி செடி கொடிகள் நிறைந்த புதர்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த செயிலர்ஸ் வந்து போய் அது வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், மேட் ஆல் டே அன்டில் பெல் டைம். ஃபுல் டே வந்துட்டு இவருக்கு இதுதான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. எ விமன் ஃபிகர் வித்தவுட் ஃபால்ட், ஸ்ட்ரெயிட் ஆஸ் யங் எல்ம், straight and tall from his crooked bones, that stands might stand in the night after he locks the chain. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இவர் வந்து தன்னுடைய க்ரூக்கட் போன்ஸில், அதாவது ஆடமுடைய ரிப்பில் இருந்து எப்படி ஈவை உருவாக்குனாரோ காடு, அதுபோல் இந்த ஹன்ச் பேக் மேன் இமேஜினேஷனில் ஒரு இமேஜினரி உமன் ஃபிகரை உருவாக்குறாரு. இவருக்கு ஃபிசிக்கல் டிஃபார்மிட்டி இருந்தாலும் அவர் இமேஜினேஷனில் உருவாக்கக்கூடிய அந்த பெண்ணின் உருவமானது, ட்ரா பண்ணக்கூடிய அந்த பெண் உருவமானது எப்படி இருக்குன்னா, வித்தவுட் ஃபால்ட், எந்த ஒரு குறையும் கிடையாது அந்த பெண்ணுடைய உருவத்தில். ஸ்ட்ரெயிட் ஆஸ் எ யங் எல்ம். அதாவது அந்த பெண் பார்க்க எப்படி இருக்கானா, ஒரு யங் எல்ம் ட்ரீ மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறா. இவர் வந்து ஹன்ச்பேக் மேன் வந்து குட்டையாக இருப்பார் இல்லையா, குனிஞ்சு கூன் விழுந்து திமிழோட அப்படி இருப்பார் இல்லையா. அதாவது இந்த இடத்துல இமேஜின் பண்ணிக்கோங்க, ஜோதிகா வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருப்பாங்க, யங் எல்ம் ட்ரீ மாதிரி இருப்பாங்க. சூர்யா வந்து கூன் முதுகோட, ஹன்ச் பேக்கோட, கை கால்லாம் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி, பெரிய பெரிய பற்கள் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் இல்லையா, அந்த பேரழகன் படத்தில். அந்த மாதிரி தான் இங்கேயும் இந்த ஹன்ச்பேக் மேன் வந்து என்னதான் தான் கூன் விழுந்தவராக இருந்தாலும் அவர் இமேஜினேஷனில் வரையக்கூடிய அந்த பெண்ணின் உருவமானது எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக யங் எல்ம் ட்ரீ மாதிரி இருக்குது.
straight and tall from his crooked bones. அவருடைய வளைந்த அந்த போன்ஸ், crooked அப்படின்னா வளைந்த, பெண்ட் அப்படின்னு அர்த்தம். அவருடைய வளைந்த போன்ஸில் இருந்து அந்த பெண்ணை வந்துட்டு உருவாக்குறாரு. தட் ஷீ மைட் ஸ்டாண்ட் இன் த நைட். அந்த இமேஜினரி பெண் இருக்கா இல்லையா, நைட்டு முழுக்க அவள் நின்றுக்கிட்டே இருப்பாளாம். ஆஃப்டர் த லாக்ஸ் அண்ட் செயின்ஸ், எல்லாமே லாக் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பெண்ணுடைய உருவம் அப்படிங்கிறது அதே இடத்துல அப்படியே தான் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இது இமேஜினேஷனில் வரையப்பட்ட ஒரு பெண். ஓகே, த ஃபைனல் ஸ்டான்ஸா. ஃபைனல் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆல் நைட் இன் த அன்மேட் பார்க். அதாவது ஒரு நைட் முழுக்க அன்மேட் பார்க் அப்படின்னா யாருமே இல்லாத ஒரு பார்க்கில், ஆஃப்டர் த ரெயிலிங்ஸ் அண்ட் ஷ்ரப்பரிஸ். ரெயிலிங்ஸ் அப்படின்னா வேலி அப்படின்னு அர்த்தம், காம்பவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அண்டு ஷ்ரப்பரிஸ்னால் புதர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ the birds, the grass and the trees and the lake and the wild boys, innocent strawberries, had followed the hunchback to his kennel in the dark. அதாவது அன்னைக்கு ஒரு நாள் இரவு நேரத்தில் அந்த பார்க்லேருந்து எல்லோரும் கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த வேலி, அந்த ஸ்ட்ராபெரிஸ், புதர்கள், இது எல்லாத்தையும் கடந்து பேர்ட்ஸு, கிராஸு, ட்ரீஸு, லேக்கு அண்ட் த வைல்டு பாய்ஸ். ஏற்கனவே வந்துட்டு அந்த பாய்ஸ் இவரை ஹே மிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டு மார்க் பண்ணுவாங்க. அண்ட் இப்போது அந்த பசங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, வைல்டு பாய்ஸை இன்னசென்ட் ஸ்ட்ராபெரிஸ் அப்படின்னு சொல்லி இந்த போயட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாருமே அந்த ஹன்ச்பேக் மேனை அன்றைக்கி ராத்திரி ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. அவருடைய கெனல் அப்படின்னா தங்கக்கூடிய இடம், அந்த டாக் கெனலில் தானே தங்கியிருப்பார். ஸோ அந்த இடம் வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. யார் யார் போகிறாங்க அப்படின்னா, த பேர்ட்ஸ், த கிராஸ் அண்ட் த ட்ரீஸ் அண்ட் த லேக் அண்ட் த வைல்டு பாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம், செஸ்டட் அப்படின்னு சொல்லி சொன்னோமா. செஸ்டட்னா என்ன அர்த்தம்? 6 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டான்ஸாவை தான் வந்துட்டு செஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 2 3 4 5 6